மேஜிக் ஸ்கூல் மற்றும் மாயமலை. ஒரு ஊர்ல மிகப்பெரிய மேஜிக் ஸ்கூல் ஒன்று இருந்தது. அதுல காயத்ரி டீச்சர் ரொம்ப திறமையா மேஜிக் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கும் மாணவர்களுக்கு அவங்க நல்ல விஷயங்களை மேஜிக்கா டெய்லி சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஜஸ்வினி ரொம்ப திறமையான பொண்ணு. அவ மேஜிக் மூலம் மத்தவங்களுக்கு எப்போதும் நல்லது செய்யணும்னு நினைப்பா. ஜஸ்வினி, சைந்தவி, நிதர்ஷனா, நீங்க 3 பேரும் மந்திரங்களை எப்போதும் மக்களோட நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தணும். ஓகேவா? ஜஸ்வினி, நீ சொல்லு. எஸ் மேம், நான் மக்களுக்கு மேஜிக் மூலமா எப்பொழுதும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் மேம். மேஜிக் மூலமா மக்களை சந்தோஷப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். எஸ் மேம், நான் என்னால முடிஞ்ச மேஜிக் செஞ்சு நான் என்னோட டாலண்ட்டை வெளிப்படுத்த விரும்புறேன் மேம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். சைந்தவி, நீ என்னோட மேஜிக் டேலண்ட்டை வெளிப்படுத்து. ஓகே மேம். ஜி பூம் பா. மேம், இங்க பாருங்க, நான் ஒரு அழகான பறக்கும் குதிரையே உருவாக்கிட்டேன். சூப்பர் சைந்தவி. நெக்ஸ்ட் நிதர்ஷனா. ஜி பூம் பா. மேம், இங்க பாருங்க, நான் ஒரு ஃளையிங் டிராகனையே உருவாக்கி இருக்கேன். ஹே, ஃப்ளையிங் டிராகன் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் நிதர்ஷனா. நெக்ஸ்ட் ஜஸ்வினி. நீ என்ன மேஜிக் செஞ்சு காட்ட போற ஜஸ்வினி? மேம், இவங்கெல்லாம் ஹார்ஸ் டிராகன் மட்டும் தான் பறக்க வச்சாங்க. ஆனா இப்ப ஏன் டேலண்ட பாருங்க மேம். ஜி பூம் பா. மேம், இங்க பாத்தீங்களா, நானே இங்க பறந்துகிட்டு இருக்கேன். என்னால எல்லா பக்கமும் பறக்க முடியும். என்ன வேணும்னாலும் ஆக முடியும் மேம். வாவ், ரொம்ப சூப்பர் ஜஸ்வினி. நீ ரொம்ப அசத்திட்ட. ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி மேஜிக் கத்துக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல மழை வெள்ளமாக கொட்டுது. ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்த மழையினால் ஊரே வெள்ளத்தில் மூழ்கியது. எல்லாத்தையோட வீடும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. அவர்கள் மழையால் மிகவும் கஷ்டப்பட்டனர். ஸ்டூடெண்ட்ஸ், மழை வெள்ளத்தினால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் தங்களோட வீடுகளை எல்லாம் இழந்துட்டாங்க. இதுதான் கரெக்டான டைம். நம்ம இப்ப எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும். மேம், நான் எல்லாத்தையும் காப்பாத்துறேன். நான் முதல்ல எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இந்த மழையை நிறுத்தி முதல்ல தண்ணி எல்லாத்தையும் ஆவியாக்க போறேன். அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு புதிய அழகான வீடு கட்டி கொடுக்க போறேன் பாருங்க. ஜி பூம் பா. ஜஸ்வினி மந்திரத்தை கூறியதும் அவள் கையிலிருந்து பிரகாசமான ஒளி வெளியேறியது. அதனால் பெரிய பெரிய அழகான வீடுகள் மற்றும் அரண்மனைகள் பிரகாசமாக உருவாகியது. மக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஓ ஜஸ்வினி, நீ ரொம்ப சூப்பரா செஞ்சிட்ட. நீ மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்ட. ரொம்ப அழகான கிராமத்தை உருவாக்கி இருக்கிறாய். சூப்பர். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஜஸ்வினி. இப்போது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளினர். ரொம்ப நன்றி, எங்களை எல்லாம் காப்பாத்திட்டீங்க. நன்றி நன்றி மேம். நானும் மக்களுக்கு தான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் மக்களுக்கு தேவையான சாப்பாடு, பழங்கள், காய்கறிகள் மற்றும் உடைகள், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் வரவழைக்கிறோம் மேம். ரொம்ப நல்லது. உங்க மேஜிக் சக்தியை காட்டுங்க நிதர்ஷனா, சைந்தவி. ஜி பூம் பா. சாய்ந்தவியும் நிதர்ஷனாவும் மந்திரத்தை கூறியதும் மக்களுக்கு காய்கறிகள், பழங்கள், அனைத்து விதமான உணவுகள், வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் உருவாகின. மக்களுக்கு தேவையான உடைகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன. அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். அனைவரும் மகிழ்கின்றனர். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க மேஜிக் பவரை நீங்க சூப்பரான முறையில பயன்படுத்திருக்கீங்க. மக்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்கீங்க. மேடம், இது எல்லாத்தையும் நீங்க தான் எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க. உங்களுக்கு தான் நாங்க முதல் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா மேடம், ரொம்ப நன்றி மேடம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இனி மக்களுக்கு சந்தோஷமா உதவி செய்வோம் மேம். தேங்க்ஸ் மேம். மக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தனர். அனைவரும் ஜஸ்வினிக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். வணக்கம்.